சந்நிதியான் செல்வச் சந்நிதியான் தர்மத்தின் வேரச்சம் மதியான். இலங்கையின் வடமாகாணத்தின் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வடமராட்சி பகுதியின் மேற்கு எல்லையாக அமைந்துள்ளதுதான் தொண்டைமனாறு என்னும் அழகிய சின்னஞ்சிறு கிராமம். இந்திய சிற்றரசர்களில் ஒருவரான கருணாகர தொண்டமானுடன் இக்கிராமம் தொடர்பு கொண்ட காரணத்தினால் இப்பெயர் வழங்கப்பட்டு வந்ததாக கருதப்படுகிறது. தொண்டைமனாறு கிராமத்தின் தெற்கு பகுதியிலே தொண்டைமான் ஆற்றங்கரையில் களிமுகத்திற்கு அண்மையில் செல்வச் சந்நிதி முருகன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு சின்ன கதிர்காமம், செல்ல கதிர்காமம், கல்லோடை எனும் பெயர்களும் உள்ளன. கோயிலுக்கு மேற்கு திசையிலே தொண்டைமனாறு பாய்கிறது. நீர்க்கரை அமர்ந்து நெடுவினை அகற்றும் வேலவன் கோயில் சூழல் மனதை மயக்கும் அழகு கொண்டது. சந்நிதியை முருகன் கோவில் என்று நம்பினாலும் உண்மையிலேயே இது ஒரு சிவாலயம் என்றே கூறப்படுகிறது. காரணம் இங்குள்ள நந்தி. முருகன் ஆலயத்திலே நந்தி வாகனம் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இவ்வாலயத்தில் உள்ள சிறப்பும் அதுதான். இவ்வாலயத்தின் மூலஸ்தானத்தில் சோமஸ்கந்த முகூர்த்தமே காணப்படுவதோடு தெய்வானையின் சிலையும் காணப்படுகிறது. சோமஸ்கந்த முகூர்த்தம் என்றால் சிவன் பார்வதி சமேதகராக முருகன் வீற்றிருத்தலை குறிக்கும். இதனால்தான் இங்கு நந்தியும் வழிபடப்படுகிறது. சந்நிதியின் தோற்றம், அமைப்பு, வழிபாட்டு முறை எல்லாம் சற்று வித்தியாசமானவை. இங்கு வானளவு எழுந்த கோபுரங்களோ தூபிகளோ கட்டிடங்களோ விமானங்களோ இல்லை. ஆலய முற்றில் நந்தியும் சுற்றி வர அன்னதான மடங்களும் மருத மரக்காடும் தொண்டமான் ஆறும் சந்நிதிக்கு மெருகூட்டுவதாக உள்ளன. ஆலயத்தின் எத்திசையிலிருந்து பார்த்தாலும் முருகனையும் அங்கு காட்டப்படும் தீபாராதனையும் தான் பார்க்க முடியும். முருகன் கையில் உள்ள வேலினையே வைத்து இங்கு வழிபடும் முறை தொன்று தொட்டு காலமாக நடைபெறுகிறது. இவ்வாலயத்தில் முருகப்பெருமான் வேல் வடிவத்திலேயே மூலமூர்த்தியாக காட்சி கொடுக்கிறார். திருவிழா காலங்களில் வேல் உருவிலேயே எழுந்தருளி காட்சி கொடுக்கிறார். இந்த வேலில் வெற்றிலையின் நுனிப்பகுதி ஒட்டப்பட்டிருப்பதை காணலாம். இதற்கும் ஒரு வரலாற்று கதையுண்டு. சிகண்டி முனிவர் தன்னை தாக்க வந்த யானைக்கு வெற்றிலையை கிள்ளி வீசிய போது அது வேலாக மாறி யானையை தாக்கியதை எடுத்துக்காட்டும் முகமாக வெற்றிலையின் நுனி பதிக்கப்பட்டிருப்பதை இன்றும் காணலாம். கதிர்காமத்தை போல் வாய்கட்டி பூஜை செய்யும் முறையே இவ்வாலயத்திலும் காணப்படுகிறது. சந்நிதி கோயிலின் மேற்கு புறத்தையுள்ள பூவரச மரமே தல விருட்சமாக கொள்ளப்பட்டு வருகிறது. இப்பூவரசு ஞானி ஒருவரின் சமாதியிலிருந்து முளைத்தெழுந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை கோயிலுக்கு அமைத்த சித்திர தேரிலும் சிற்பமாக்கியுள்ளனர். சந்நிதி சூழலில் குறிப்பிட வேண்டிய இன்னொரு முக்கிய அம்சம் வள்ளிக்கொடியாகும். யாழ்ப்பாணத்தில் உள்ள ஏனைய முருகன் கோயில்களில் வள்ளிக்கொடி வரலாற்றிலோ வழிபாட்டிலோ இடம்பெறவில்லை. ஆனால் சந்நிதியில் வள்ளிக்கொடி தானாக முளைத்து உற்சவ காலத்தை உணர்த்துகிறது. கோவில் கிணற்றுக்கு அருகே வள்ளிக்கொடி முளைக்கும் பொழுது கொடியேற்றி திருவிழா ஆரம்பமாகி 15 நாட்கள் நடைபெறும். இவ்வாலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் தேர் திருவிழா கடந்த 8ஆம் தேதி 9ஆம் மாதம் 2014 அன்று நடைபெற்றது.
தேர் திருவிழாவின் போது சந்நிதி முருகனுக்கு முன்பாக காவடி, கரகாட்டம், பாட்காவடி, கற்பூரச்சட்டி, தூக்கு காவடி என்றும் தேரின் பின்னால் அங்க பிரதட்சணை செய்யும் அடியார்கள், இவற்றின் பின்னால் வரும் பஜனை குழுக்கள், உருக்கொண்டு தன்னை மறந்து ஆடும் பக்தர்களின் காட்சிகள் இவையெல்லாம் மனதை உருக வைத்துவிடும். இந்த ஆலயத்திற்கான தேர் வடம் கூட கடலிலேயே இருந்து வந்த அற்புதம் இன்றும் அடியார்களின் மனதிலே ஆழப்பதிந்த ஒரு அதிசயம். தமது நல்ல காரியங்களை கூட இங்கேயே தொடங்குகிறார்கள். இவ்வளவு பெருமை பொருந்திய செல்வச் சந்நிதி முருகன் ஆலயத்திற்கு இந்த மகோற்சவத்தின் போது நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் ஒன்று கூடியிருந்தனர். சந்நிதியான் செல்வச் சந்நிதியான்